வெரைட்டியான ஃபுட்டு. முதல்ல இட்லி, அடுத்து கோதுமை உப்புமா, இது தோசை, இது பொங்கல். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தில் கோதுமை இந்த பெரிய பங்கு. இந்த குழந்தை அடிக்கணும். எப்படி வேலை கிடைக்குதா உங்களுக்கா? கிடைக்குது சார். இப்போ மாதத்துக்கு ஒரு 5 நாள் 6 நாள் அப்படி கிடைக்கும் சார். அப்புறம் சொல்லுங்க. பூண்டு சட்னி, கார சட்னி, உணவு நல்ல உணவாக இருந்தால் உடம்பு தாங்கும். உணவே உள்ள சாப்பிடலன்னா பொடி தோசை, இடியாப்பம், கார சட்னி, பொங்கல், ராகி, ரவை சேமியா, சாம்பார், இட்லி, கார சட்னி, குருமா, இது வடகரி குருமா. வடகரியா? வடகரி கொஞ்சம் கொடுங்க. வடகரி. அடுத்த இன்னைக்கு ஸ்பெஷலு கோதுமை உப்புமா. இந்த கோதுமை உப்புமா வித்து 2 சட்னி, பூண்டு சட்னி, கார சட்னியோட சாப்பிட்டேன். அதை விட கோதுமை உப்புமா வித்து வடகரி நான் சாப்பிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு இல்லாட்டி வெளியில் யாருக்கா கொடுத்துருவாங்க. கரியர் சாப்பாடு கிட்டவா. இதோட சுவை இருக்கு. கோதுமை உப்புமா வித் வடகரி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையோ சுவை. லக்ஸூரி ஹவுஸ். அப்படியே கோதுமை உப்புமா வடகரி வைங்க. என்ன சந்தோஷம் உங்களுக்கு? போதும் போதும். என்ன சந்தோஷம் இந்த 20 வருஷம் வேலை பார்க்குறதுல? எனக்கா சார்? எனக்கு எதுவும் சந்தோஷம் ஒன்றும் இல்லை சார். இந்த 20 வருஷம் இல்லை சார் சம்பாதிக்க. இந்த 20 வருஷத்தில் வந்து நான் ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசு கிறிஸ்துவ. ரைட்டு. அது கூட கொரோனா காலத்தில் என்ன பண்ணீங்க சாப்பாட்டுக்கு? கொரோனா காலத்தில் போலீஸ்காரன் அடி நல்லா சொல்லுங்க. வெளியே வந்தால் போலீஸ்கார்ட்ட அடி வாங்கிட்டு துரத்து அடிக்கிறது தான் சார். ஓடுறதாங்க ஓடுவோம். வல்லூர்கோட்டை பின்னாடியே வருவான். எவ்வளோ புட்றா அட்டு பண்ணுவாங்க. வெளியில் வந்து சுற்றக்கூடாது சொல்லிட்டேன் சார். வெளியில் சுற்றக்கூடாது, ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு. கொரோனா காலத்தில் சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்க? அதை அங்கங்கே நின்று சாப்பாடு ரொம்ப கஷ்டம் சார். என்ன கஷ்டம்? சாப்பாடு தான் சார். அங்கங்கே போலீஸ்காரங்க வந்து லாக் பண்ணி ஒரு இடத்துல வந்து வச்சுருவாங்க. அவங்க ஃபுட்டு கொண்டு வரது டைம் ஆகும். அது வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கணும். யார் ஃபுட்டு கொண்டு வருவா? கார்பரேஷன்லேருந்து. அந்த கார்பரேஷன் ஃபுட்டு எப்போ வரும் அது வரைக்கும் காத்திருக்கணும். அதுலேயே எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறோம். அதுலேயே நிறைய பேர் கொரோனா வரும். டெய்லி கார்பரேஷன் ஃபுட்டு. ஆமாம் சார். கொரோனா காலத்தில் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்காரு. ஆமாம் சார். சினிமாவில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறவருடைய நிலைமை கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சரி, எவ்வளோ காலங்கள் அப்படி வாழ்ந்தீங்க? அது 6 மாதம் வரைக்கும் இருந்தது சார். அங்கே தான் சார். அந்த ஃபஸ்ட்டு கொரோனா முடிகிற வரைக்கும் அப்படி தான் சார். 6 மாதம் கவர்மெண்ட் சோறு போட்டுச்சா? ஆமாம் சார். அது அதுவும் ஒழுங்காக இருக்காது, நல்லா இருக்காது சார். அது சுமாராக பண்ணி கொடுப்பாங்க. நான் காமராஜருடைய சரிங்க சார் மதிய உணவு சாப்பிட்டு வளர்ந்தவன். அன்னைக்கு சாப்பிட்ட கோதுமை உப்புமா இன்னைக்கு வெள்ளி தொட்டில் பழக்கம் சுடுகாடு வலின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம் சார். கோதுமை உப்புமா அன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சது என்றைக்குமே தனி சுவை.
ஓ, இடியாப்பம் தொடலை, பொங்கல் தொடலை. ஆஹா, பொங்கலுக்கு மேலே ஒரு முந்திரி இருக்கும் கம்பல்சரி. லட்ச லட்ச மக்களுக்கு சினிமா வாய்ப்பு காத்திருக்கு. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் முந்திரி முந்திரி பொங்கல், போக்கிரி பொங்கல் மாதிரி முந்திரி பொங்கல் சுவையாக. இன்னைக்கு கோதுமை உப்புமா, வடகரி, முந்திரி பொங்கல் எல்லாம் மென்று சாப்பிடணும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோதுமை உப்புமா வித் வடகரி வித் முந்திரி பொங்கல் வித்து கொஞ்சோண்டு இட்லியெல்லாம் நீங்கள் எடுக்கல, கொஞ்சோண்டு தோசை எடுத்தோம், பொடி தோசை. கோதுமை உப்புமா, முந்திரி, பொடி தோசை வித்து சட்னிஸ், பூண்டு சட்னி, கார சட்னி, வடகரி. ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் happy mood starting the work. Bye.